நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக நாடாளுமன்றம் புறப்பட்டிருக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பாரம்பரிய முறைப்படி குதிரைகள் புடைசூழ நாடாளுமன்றம் நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறார். அது தொடர்பான செய்திகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். தொடர்ந்து மதியழகன், முழு விவரங்கள். நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக தற்பொழுது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். சிறிது நேரத்துக்கு முன்பாக குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து புறப்பட்ட அவர் தற்பொழுது கடமை பாதையில் இருக்கக்கூடிய நார்த் பிளாக், சவுத் பிளாக் கட்டடங்களை கடந்து தற்பொழுது அவர் சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் அவர் நாடாளுமன்ற வளாகத்தை அடைவார். அங்கு அவரை பிரதமர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் உள்ளிட்டோர் அழைத்து செல்வார்கள். அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அந்த உரையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 ஆண்டிற்கான அரசினுடைய திட்டங்கள் என்ன, கொள்கைகள் என்ன, அரசினுடைய தொலைநோக்கு என்ன மாதிரியான ஆட்சியை செயல்படுத்தப் போகிறார்கள் என்பது தொடர்பான விளக்கங்கள் அதில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது, அனைத்து பிரிவினருக்குமான என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கின்றன உள்ளிட்டவை அந்த உரையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் இன்று குடியரசுத் தலைவரினுடைய உரை நிகழ்ந்த பின்னர் அவர் மீண்டும் இதே பாரம்பரிய முறைப்படி குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அழைத்து செல்லப்படுவார். அதனை தொடர்ந்து இன்றைய தினம் அவை ஒத்திவைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் உரைக்கான அந்த நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்கள் நடைபெறும். அதில் ஆளும் கட்சி, எதிர்கட்சி ஆகிய சேர்ந்தவர்கள் பேசுவார்கள். இறுதியில் அனைத்திற்குமே பிரதமர் பதிலளித்து பேசுவார். அதனைத் தொடர்ந்து அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும். இதுதான் அதாவது ஒவ்வொரு ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடரிலும் குடியரசுத் தலைவர் உரையுடனேயே, அதாவது கூட்டத்தினுடைய குடியரசுத் தலைவர் உரையுடனேயே தொடங்குவது வழக்கம். இந்த முறை முதலாவது கூட்டமாக இல்லை என்றாலும் கூட ஒரு தேர்தல் முடிந்து, அதாவது மக்களவைக்கான ஒரு தேர்தல் முடிந்து அந்த மக்களவை கூடும் பொழுது இரு அவைகளினுடைய கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்திய பின்னர் தான் அது தொடங்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு சட்டமாக இருக்கிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது உரை நிகழ்த்துவதற்காக குடியரசுத் தலைவர் சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் அவர் சென்றடைந்து அந்த உரையானது நிகழ்த்தப்பட இருக்கிறது. இந்த நிலையில் ஆம் ஆத்மி கட்சி எம்பிக்கள் இந்த குடியரசுத் தலைவர் உரையை புறக்கணிப்பதற்காக அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். மேலும் நாடாளுமன்ற வளாகத்தில் தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். மற்ற கட்சிகள் ஏதும் புறக்கணிப்பதாக அறிவிக்கப்படாத நிலையில் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் மற்றும் குடியரசுத் தலைவர் உரையை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது குடியரசுத் தலைவரை பொறுத்தவரை நார்த் பிளாக், சவுத் பிளாக் கட்டடங்களை கடந்து விஜய் சவுக் பகுதியை வந்தடைந்திருக்கிறார். விஜய் சவுக் பகுதியிலிருந்து ஒரு சில மீட்டர்கள் தொலைவில் தான் நாடாளுமன்ற வளாகம் அமைந்திருக்கிறது. அதன் பின்னர் அவர் உள்ளே சென்று அவர் முறைப்படி அழைத்து செல்லப்பட்டு குடியரசுத் தலைவர் தனது உரையினை நிகழ்த்த இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றுவதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கு விரைந்து கொண்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அதே போல மதியழகன், இன்னும் சற்று நேரத்தில் திரௌபதி முர்மு உரையாற்றவிருக்கிறார். அவர் நிகழ்த்தவிருக்கக்கூடிய அந்த உரையில் என்னென்ன முக்கிய அம்சங்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது? இந்த உரையை பொறுத்த வரைக்கும் இது தற்பொழுதுதான் இந்த 18வது மக்களவை முதல்வராக கூட இருக்கிறது. அந்த வகையில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு புதிய ஆட்சி பொறுப்பேற்று இருக்கிறது. எனவே இந்த ஆட்சியினுடைய அடுத்த 5 ஆண்டுகளுக்கான அவர்களினுடைய திட்டங்கள் என்ன, அவர்கள் என்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்த போகிறார்கள், அவர்களினுடைய தொலைநோக்கு பார்வை என்ன, அரசினுடைய கொள்கைகள் என்னவாக இருக்கும் உள்ளிட்டவைதான் இந்த உரையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் தேர்தல் எவ்வாறு நடத்தப்பட்டது, தேர்தல் என்னென்றால் இந்தியாவினுடைய தேர்தல் என்பது ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது. உலகிலேயே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக திருவிழா என்று அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறது இந்தியாவினுடைய ஒரு மக்களவை தேர்தல் என்பது. அந்த வகையில் தேர்தல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு முடிக்கப்பட்டது குறித்தும், புதிதாக ஆட்சி அமைந்திருப்பது குறித்தும், அவர்களினுடைய அடுத்த 5 ஆண்டுகளுக்கான கொள்கைகள், திட்டங்கள், அவர்களினுடைய தொலைநோக்கு பார்வை உள்ளிட்டவை இந்த உரையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்னவெல்லாம் செயல்படுத்த இருக்கிறார்கள், இதற்கு முந்தைய 10 ஆண்டுகள் ஆட்சியில் என்ன திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டது, அவர்கள் செய்த சாதனைகள் என்ன உள்ளிட்டவையும், அதே போல இனி வரும் 5 ஆண்டுகளில் என்னவெல்லாம் செய்ய இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும்
இந்த உரையில் கருத்துக்கள் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. அதனை தவிர தேர்தல் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்கள், அதாவது தேர்தல் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக திருவிழாவாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான சில கருத்துக்களும் பாராட்டுகளும் இந்த குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தற்பொழுது குடியரசுத் தலைவரினுடைய அந்த வாகனம் என்பது நாடாளுமன்ற வளாகத்தை சென்றடைந்து விட்டது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவர் குடியரசுத் தலைவர் தனது உரையை தொடங்க இருக்கிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து புறப்பட்ட குடியரசுத் தலைவர் அவர்கள் நார்த் பிளாக், சவுத் பிளாக், விஜய் சவுக் உள்ளிட்ட பகுதிகளை கடந்து தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்தை அடைந்திருக்கிறார். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அவரது வாகனம் வந்து சென்றடையும். அவர் முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டு அழைத்து செல்லப்பட்டு நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தில், அதாவது மக்களவை, மாநிலங்களில் இரு அவைகளினுடைய உறுப்பினர்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் அவர்கள் உரை நிகழ்த்தியிருக்கிறார்.